ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை, சோம்பு, அன்னாச்சி முக்கு, பிரியாணி இலை இதெல்லாம் தேவை. ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 வெங்காயம், ஒரு 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். நம்ம பார்த்து வச்சிருந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் அறுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் முட்டை மசாலா. நம்ம எடுத்து வச்ச முட்டையை நல்லா வேக வச்சுக்கலாம். முட்டையை வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் மசாலாக்கு ரெடி பண்ணலாம். குக்கரை வச்சுக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2-3 ஸ்பூனு. நம்ம எடுத்து வச்சுருந்த அன்னாச்சி முக்கு, ஏலக்காய், பட்டை, சோம்பு இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வணங்கணும். வணங்கினா தான் நமக்கு அந்த டேஸ்ட் வரும், ஃப்ளேவர் வரும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வணங்கணும். பாருங்கள், இப்போ நான் எண்ணெயில் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயில் நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணக்கணும். அதோட கலர் மாறுற அளவுக்கு வணக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணக்கிக்கணும். வணக்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு வரும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெயிலேயே வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அதில் போட்டுக்கலாம். தக்காளி போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி கலர் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வேகணும். நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்களா? வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாவை அதில் போடலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், முட்டை மசாலா இந்த 3ஐயும் அதில் போட்டுவிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா அதோட மிளகாய்த்தூள் வாசல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வணங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா, பாருங்கள் இந்த அளவுக்கு வணங்கணுமா? வணங்கினதுக்கப்புறம் புதினாவை கொஞ்சம் போடுறோம். போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை போட்டு நல்லா வணக்கி விடுவோம். நல்லா வணங்கட்டும். ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 செகண்ட் வேணும்னா போதும். வணங்கினதுக்கப்புறம் அரிசி நல்லா கழுவி வச்சுருக்கோம். அரிசி அதில் போட்டு அரிசியும் நல்லா எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வணங்குற அளவுக்கு விடுங்க. நல்லா பெரட்டி விட்டு மசாலாலாம் அரிசியில் இறங்குற அளவுக்கு நல்லா பெரட்டி விடணும். அப்போ தான் அந்த எசன்ஸு டேஸ்ட்டு எல்லாமே அரிசியில் நமக்கு அந்த சாப்பாட்டில் இறங்குன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணெயிலே நல்லா வணங்கி இப்படி பெரட்டி விடுங்க. பெரட்டி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சா? 2 நிமிஷம் கழித்து நம்ம எவ்வளோ நான் 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 6 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச முட்டையை எடுத்து கீரல் போட்டு நம்ம அதை மசாலாவில் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா முட்டையும் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிறோம். போட்டு வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கிறோம். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இந்த 3ஐயும் போட்டு பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம கீரல் போட்டு வச்ச முட்டையும் இதிலேயே போட்டு அந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் நல்லா வணங்க விட்டுக்கலாம். அந்த முட்டையோட தோல்லாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்குள்ளே நமக்கு இந்த பக்கம் குக்கரில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இந்த அளவுக்கு மேலே வந்துடணும். அரிசி தெரிகிற அளவுக்கு வந்துடணும். தண்ணியில் கொஞ்சம் சுண்டி அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்க முட்டையை இந்த அரிசிக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சு ஒரு விசில் வர அளவுக்கு வச்சுக்கலாம். நான் ஒரு விசில் தான் விடுவேன். ஒரு விசில் போதும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக உதிரியாக வரும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. ஒரு டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். இன்னொரு டேஸ்டியான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். பாய்.